ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து காவேரிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கல்யாணத்தை பேசுகிறாங்க. உடனே காவேரி கத்துறாங்க. நீ எப்படிமா வந்து சொல்கிறோம், நான் தான் ஏற்கனவே வந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். அப்படி இருக்கும் மறுபடியும் நீ கல்யாணத்தை பற்றி பேசுகிற, அதான் நான் வேண்டாம்னு சொல்கிறேன். இல்லை அப்புறம் எப்படி நீ இன்னொரு மாப்பிள்ளையை வந்து பேசுகிறேன், எல்லாருமா சேர்ந்து வந்து நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரிக்கு வந்து தெரியல, அதனால் எப்படியாவது வேறு மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி மறுபடியும் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து பேசுகிறாங்க. ஆனால் காவேரி வேண்டாங்கிறாங்க. விஜயை பற்றி சொன்னவொன்னே என்ன சொல்ல போகிறாங்க தெரில. இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்லேயும் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பேசி வந்து முடிவுறாங்க. திரும்ப இவங்க வந்து அதே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, காவேரி கல்யாணம் பண்ணி பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கனா கண்டேனடி அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டு ரொம்ப லோ. 2 கூட இல்லை, 2க்கும் கீழே குறைஞ்சிருச்சு. ஏன்னா மக்களுக்கு வந்து சுத்தமாக அந்த சீரியல் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். 3 பேர் வந்து ஹீரோயின் வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருந்து கூட வந்து ஒரே ஒரு ஹீரோ போட்டாலும் சரி, அது போக வந்து ஓனராலும் நிறைய பேர் லேடிஸ் போட்டாலும் சரி, சுத்தமாக அந்த சீரியல் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் தெரியல. ஏற்கனவே சன் டிவியில் வந்து தென்றல் சீரியல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுத்தமாக மக்களுக்கு வந்து பிடிக்கல. இருந்தாலும் இப்போ வந்து என்ன பண்ணால், தீபக் வந்து காவியா வந்து காதலிக்கிறாரு. ஆனால் காவியா வந்து காதலிக்கலை. அவங்க வந்து உத்தமனை தான் திருமணம் பண்ண போகிறாங்க. உத்தமனை பிடிச்சிருக்கா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வீட்டில் வந்து அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான், நல்லவன் கிடையாது அப்படிங்கிறனால பயந்து போய் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து சொல்ல நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, உத்தமன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரெண்டு ஏதாவது பண்ணிடுவேன், அம்மா அப்பா ஏதாவது பண்ணிடுவேன், பாட்டி ஏதாவது பண்ணிடுவேன், இப்படியே சொல்லி தான் வந்து இருக்காரு. இப்போ வந்து தீபக் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, காவியா வந்து சொல்லிட்டாங்க, என்னோடய மனசில் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லை, ஒன்றா நான் காதலிக்கல சொல்லிட்டாங்க. அதனால் நான் இன்னுமே விட்டுருவேன். நல்லா காதலிக்கணும் அப்படின்னா நம்ம காதலி வந்து விடிக்கலைன்னா விட்டுறணும், அது நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் நான் அவங்களை தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஆனால் உத்தமன் அப்படி செய்வது சரி கிடையாது. அது வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நீ அவங்கள பற்றி விவரம்லாம் நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுற ராணி வந்து ராணி வந்து தீபக் வந்து காதலிக்கிறாங்க. அப்போ ஓனரோட பொண்ணு அவங்களும் வந்து காதலிக்கிறாங்க. யாரோட காதல் வந்து சேரும்னு தெரியல. ஆனால் யாருமே வந்து பார்த்தா ராணி தன்னுடைய காதலை சொல்லவே இல்லை. சொன்னால் ஒருவேளை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனி முதலாளி அவங்களும் வந்து காதலிக்கிறாங்க. அவங்களும் சொன்னால் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் காவியாக தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.